நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஆண்ட்ரே தி ஜெயண்ட் பேட்டில் ராயல்ல யார் வின் பண்ண போறான்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயலை பொறுத்த வரைக்கும் எப்போ வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவில் வைப்பாங்க. ஏன்னா ரெசில்மேனியாவில் எந்த ரெஸ்லருக்கும் பங்கேற்கலன்ற வருத்தம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வைப்பாங்க. கிட்டத்தட்ட 30 பேரை ஒரே நேரத்தில் ரிங்குள்ள நிப்பாட்டி ஒட்டுமொத்தமாக அடிச்சிக்க வச்சு தள்ளி விட்டு கடைசியில் யார் நிற்கிறாங்களோ ஸ்டாண்டாக ரிங்கில் அவங்களுக்கு இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் ஸ்டாச்சுவை கொடுப்பாங்க. இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் ரெஸ்லர் நினைவாக கொடுக்கப்பட்டது இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல் வச்சாங்க. அதை வந்து WWE கடந்த சில வருடமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவில் வைக்காம ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி ஸ்மாக் டவுனில் வைக்கிறாங்க. அது வந்து ரெசில்மேனியாவோட சேர்ந்தது மாதிரி தான் கணக்கெடுக்கப்படுகிறது. அதனால இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல்ல ஜெயிக்கிறதே ஒரு நிறைய ரெஸ்லர் கௌரவமா நினைப்பாங்க. அதனால இந்த வருஷம் இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல் கடைசியா நடக்க போற அடுத்த வாரம் நடக்க போற ஸ்மாக் டவுன் நடக்க போகுது. அதுல யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த வருஷம் நடக்க போகிற ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல்ல பல ரெஸ்லர்கள் ரிட்டர்ன் வர போகிறாங்க. அதனாலே வந்து இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல் வந்து வின்னர் லிஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. யார் ஜெயிப்பான்றது ஒரு பயங்கரமான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரிட்டர்ன் வர ரெஸ்லர் ஜெயிக்கும் பட்சத்தில் அவர் வந்து அடுத்து டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருக்க போறாரு. அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லராக காமிக்கக்கூடிய ரெஸ்லர் தான் ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. இதுல வந்து இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போது அந்த பேட்டில் ராயல வின் பண்ண போற ரெஸ்லரோட லிஸ்ட்ல யார் யார் இணைஞ்சிருக்கிற யார் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்லரோட லிஸ்ட்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கார்மெலோ ஹைஸ் இணைஞ்சிருக்கிறார். கார்மெலோ ஹைஸ் ஏன் இணைஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாளாவே வந்து WWE சின்ன சின்ன புஷ் மெயின் ரெஸ்லர்ல கிடைக்குமா NXT ஒன்று டாப்பஸ்ட் ரெஸ்லரா இருந்த ரெஸ்லர். அதனால இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால கார்மெலோ ஹைஸ் ஜெயிக்க போறாரு, அதுவும் மிஸ்ஸு ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக இலிஜியோ டிராகன் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு. இலிஜியோ டிராகன் ரிட்டர்ன் வந்து இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல் ஜெயிக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்டா மீண்டும் இலிஜியோ டிராகனை காமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல யாருன்னு பார்த்தா சாமஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாமஸ் வந்து ரிட்டர்ன் வர போறோம். ரிட்டர்ன் வந்து சாமஸ் இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல ஜெயிக்க போறார் அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இவங்களை தவிர்த்து தற்போது வந்த ரே ஃபினிக்ஸுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அலிஸ்டர் பிளாக் ரிட்டனை பற்றி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அலிஸ்டர் பிளாக் ரிட்டன் வந்து கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த ஆண்ட்ரே ஜெயண்ட் பேட்டில் ராயல ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் எல்லாம் வந்திருக்கு. இதில் நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.